வந்து விஜய் கார்ல ஏறி கிளம்பும் போதே அவருக்கு செய்தி வந்துருச்சு, இது மாதிரி நடந்துருச்சு, இது மாதிரி உடனே வண்டியை மருத்துவமனைக்கு திருப்பு அப்படின்னு தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த முக்கிய நபர்கள் அவர் அனுப்பிச்சிடறாங்க. அனுப்பிச்சிட்டு இவங்களுடைய ஸ்டேஷன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் அங்கே போயிட்டாரு. யாரு? இங்க இவங்களுடைய டீம்ல இருந்த டாக்டர் போயிட்டாரு. அவர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டாரு. அவர் இருக்கிறாரு, அவர் தான் இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்காரு. நான் வரும் இவர் இங்கே உள்ள ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் புசி ஆனந்த், இவங்கெல்லாம் வந்து மருத்துவமனைக்கு போகலான்னா வேணாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஏன்னா அங்கே போனால் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, நீ வந்தன்னா பொதுமக்கள்ன்ற போர்வையில் பேர் சொல்லிட்டு அழுதுகிட்டு என்னை கொண்டுட்டியடா, என் பையனை கொண்டுட்டியாடான்னு அடித்து உங்களை சட்டைகிட்டெல்லாம் கிழிச்சிருவாங்க, இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் எப்படி போவாங்க? ஆனால் அவங்க சென்னைக்கு வரல, விஜயை தவிர வேற யாரும் சென்னைக்கு வரல. அவங்க வந்து பக்கத்திலே எதை சொல்ற ஹைவேஸ்லேயே சுற்றிட்டு இருந்துருக்குறாங்க. பட் அவங்க போனால் டெஃபினட்டாக அதுக்கு வந்து எனக்கு வேற ஒரு நண்பரும் சொன்னார், எம்ஆர் விஜயபாஸ்கர் அதே தொகுதி தானே நடந்துருச்சு, நாங்கள் போமா அவரே வந்து அங்கே முழுமையாக இருக்க முடியல. முழுக்க செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டு அமைச்சர்கள் உள்ள போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. வெளியில இருந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல மக்கள்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, நீ இனிமே எப்படி இதுக்கு போவா அப்படி, இதெல்லாம் வந்து தாவேக்கா என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி செட்டப் பண்ணது. நாங்கள் யாரு போனாலும் பொதுமக்கள் கோபத்தில் அடிச்சுட்டாங்க, பொதுமக்கள் அசிங்கமா திட்டினாங்க அப்படின்னு செய்தி பரப்புவாங்க நாங்கள் போனால். அதனால எங்களால் போக முடியாத சூழ்நிலை இருந்தது. விஜய் வந்து நான் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னார். இல்லை நாங்கள் வேணாம், உங்கள் மேலே வந்து அதாவது எப்படி நீங்கள் போனீங்கன்னா பயங்கரமாக திட்டுவாங்க, அங்கே ஆல்ரெடி செட் பண்ணப்பட்டிருக்கிற ஆட்கள் திட்டுவாங்க. செய்தி எப்படி போனால் விஜய் மீது மக்கள் பாய்ச்சாங்க, கள்ளவாரி அடிச்சாங்க, மண்ணவாரி தூத்துனாங்க இப்படின்ற மாதிரி செய்தி போவோம். ஏன்னா அது வந்து நல்லதில்லை, நீங்கள் போகிறது அங்கே நல்லதில்லை, ஆபத்தும். ரெண்டாவது நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு 30,000 பேர் அங்கே வருவான், வந்தாங்கன்னா அவனெல்லாம் போட்டு அடிப்பாங்க, இந்த ஒரு கமோஷனை நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை கன்வின்ஸ்